ம். வணக்கம் செல்வங்களே, எப்படி இருக்கிறீங்க? வெரி குட். ம். ஓகே. படைத்தானே படைத்தானே. ஹலோ, how are you? Good, and you? Oh, sure, good, I'm okay. ம். அப்படி படைச்ச ஆண்டவன் மனிதனை படைச்சான். மனிதனை ஆண்டவன் படைத்தானே. ஆனால் மனுஷனை எல்லாரும் ஒரே மாதிரி படைச்சாரு. அதே போல் மற்ற படைப்புகளெல்லாம் படைச்சிருக்காரு. அங்கே பாருங்க, மாங்காய் மரம் இருக்குது. அங்கே இன்னொரு மாங்காய் மரம் இருக்குது. பேருக்கு தான் மாங்காய் மரம், ஆனால் இது வேறு மாதிரி இருக்குது, அது வேறு மாதிரி ஆகப்படுது. தேங்காய் மரத்தை பாருங்க, பேருக்கு தான் தேங்காய் மரம், ஆனால் ரெண்டு தேங்காய் மரம் ஒரே மாதிரியாக இல்லை. மனுஷன் ஒருத்தன் மூஞ்சி கூட இன்னொருத்தன் மூஞ்சி மாதிரி இல்லை ಅಂತ சொல்கிறோம். அவர் படித்த எல்லாமே ஒன்று மாதிரி இன்னொன்று இல்லை. ஒருத்தன் முகத்தை மாதிரி இன்னொருத்த முகம் இல்லை அப்படின்னு நினச்சது இல்லை. அவர் படித்த அத்தனை படிப்புகளும் வித்தியாசமாக தான் இருக்குது. ஏன் அவரால் ஒரே மாதிரி 10 இல்லை 1000 இல்லை லட்சம் படைப்புகளை படிக்க முடியலையா? பாருங்க, அவர் படித்த மனுஷன் இவன் ஒரு மனுஷனாக பண்ணான். இவன் ஒரு டேபிளில் பண்ணான், இல்லை ஒரு காரை பண்ணான். இவன் பண்ண உற்பத்திகள் எல்லாம் ஒன்றை மாதிரியே 1000 இல்லை லட்சம் ஒரே மாதிரி பண்ணுறதுக்கு கடவுள் இவனுக்கு சக்தியை கொடுத்துக்கிறாரு. ஏன் அவருக்கு அந்த சக்தியை இல்லையா? ஒரே மாதிரி பல பொருட்களை பண்ணுறதுக்கு அவரால் முடியலையா? இவன் படைத்த படைப்புங்களெல்லாம் ஒரே மாதிரி பல பொருட்களை பண்ணுறதுக்கு இவனுக்கு கடவுளோட திறமையை கொடுத்துருக்காரு பாருங்களா. ஒரு பொருளில், ஒரு காரில் ஒரு 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 பொசிஷன், ஒரு பார்ட்டு கெட்டு போச்சுன்னா அதே மாதிரி பல பொருட்களை பண்ணி வச்சுக்கிறான். இது கெட்டு போச்சா இதை கழட்டிட்டு வேறு இன்னொரு வீலை போட்டு இதை பண்ணுறான். அதே மாதிரி இதுங்களாம் ரீப்ளேஸ்மெண்ட் சிஸ்டத்தை இவன் அடாப்ட் பண்ணியிருக்கிறான். இவன் படித்த மனுஷனுக்கு கூட சில பாகங்கள், சில பொருள்கள் கெட்டு போச்சுன்னா அதை கழட்டி போட்டு இவனால் வேறு ஸ்பேர் பார்ட்ஸை அதில் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஆனால் கடவுள் படித்த படிப்புங்கோ அப்படி இல்லை. அது ஒன்று கெட்டு போச்சுன்னா இன்னொரு அதே மாதிரி ஒரு பொருள் கலரால் ஃபிட் பண்ணுற மாதிரி இல்லை. ஒன்று வித்தியாசமாக இருக்குது. அப்போ இவ்வளோ பண்ணியும் ஒரு பொருள் கெட்டு போச்சுன்னா படிப்பு இன்னொரு ஸ்பேர் பார்ட்ஸ் அவர் இருக்கிற மாதிரி அவர் பண்ணல பாருங்க. இப்போ என்னுடைய கை போச்சு,
இல்லைனாக்கா என்னுடைய உறுப்பில் ஏதோ ஒன்று போச்சு. அதை கழட்டி வச்சுட்டு வேறு போடுற மாதிரி இல்லையே. இதனுடைய அதனுடைய ஷேப்பும் அழகும் அதனுடைய சைஸும் ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசமாக இருக்குது. ஆனால் நம்மளாலையும் அவர்கிட்ட போட்டி போட்டு இத்தனை லட்சமான இத்தனை விதவிதமான அத்தனை பொருட்களையும் நம்மளால் படைக்கிறதுக்கு கடவுள் நமக்கு அந்த சக்தியை கொடுக்கல. நம்மளால் ஆகாத காரியம். இல்லைங்களா? ஓகே செல்வர்களே, நான் இதை வச்சுக்கிட்டு வேறு எதாவது பேசலான்னு பார்க்குறேன். ஓகே, பாருங்க, மனுஷன் படைப்பு இவன் படித்ததெல்லாம் இதை ரீப்ளேஸ்மெண்ட் சிஸ்டத்தை பண்ணி வச்சுருக்கிறான். அதே மாதிரி அதே டைமென்ஷனில் அதே ஷேப்பில் அதே டிசைனில் இவன் பண்ணுற அதுங்களை பயன்படுத்தி தெரிஞ்சுருக்கிறான். ஆனால் கடவுள் பண்ணதில் பாருங்கள், ஒரு மரம் ஒரு கிளை ஒடிஞ்சு போந்துச்சுனாக்கா அதே மாதிரி இன்னொரு கிளை இன்னொரு மரத்துலேருந்து அதே மாதிரி கிளையை அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இல்லை. பாருங்கள், அது கெட்டு போச்சுன்னா கெட்டு போனது தான். வேறு மரம் இருக்குது, வித்தியாசமான ஷேப்பில் எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல வந்து ரெடிமேடாக இன்னொரு கிளையை வெட்டி அது பொறுத்த முடியாது. ஓகே செல்வர்களே, வணக்கம்.